என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் கோவக்காய் வந்து நார்மலாக எப்படி ஒரு பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லலான்னு இருக்கிறேங்க. இதை நான் தண்ணியை கழுவி தண்ணிக்குள்ளே போட்டிருக்குறேங்க. இதை கழுவிட்டு நான் கட் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இது வந்து கொஞ்சம் முத்தலாக போச்சுன்னா இந்த மாதிரி கலர் வந்துடுதுங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் 2 பெருவெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாங்களா? நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. நம்ம வெங்காயம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாவும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது சிம்பிளாக தாங்க செய்யலாம். சிம்பிளாகவும் இருக்கும், டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கிச்சுங்க. இப்போ கோவக்காய் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லைங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. ஒரு 1/2 டம்ளர் ஆகிற மாதிரி மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்துக்குச்சுங்க. நம்ம இப்போ தேங்காய் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பொரியல். சீக்கிரம் டக்குன்னு வேலை முடியுங்க. இப்போ நீங்கள் வந்து மிளகாய் மட்டும், எனக்கு காரம் எங்களுக்கு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூளும் போடலாம், இல்லை சாம்பார் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஈஸியாக சிம்பிளாக பொரியல் முடிஞ்சிருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு வந்து அதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டால் வந்து அது சுகர் லெவல் வந்து குறையுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டா பிபி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் அடிக்கடி எடுத்துங்க. சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம், சுகர் பேஷண்ட்டு பிபி உள்ளவங்களாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.